ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஒரு புத்தக திருவிழா, அதோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். ஏன்னா இந்த சேனல்லே வந்து மொத்தமாக புத்தகம், வாசிப்பு பழக்கம், சிறுகதை போட்டிகள், அப்புறம் ஏதாச்சும் புத்தகம் வாங்கினா அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறது, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகம் ஆஃபர் போட்டிருந்தா அதை பற்றி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு முழுக்க இலக்கியமும் புத்தகமும் சார்ந்து தான் வந்து ஒரு 90% வந்து இந்த சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். எப்போயாச்சும் ஒரு வெளில போனால் ஒரு 10% அப்லோட் பண்ணுறது. அதுவுமே எதுக்காகனா அந்த வீடியோ பார்க்க வந்துட்டு இந்த சேனலுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் புத்தகம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க, அதிலிருந்து சில வாசிப்பு பழக்கம் வந்து வந்துடும் அப்படின்ற ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து புத்தக திருவிழா. நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ வந்து 6வது புத்தக திருவிழா வந்து தூத்துக்குடியில் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ தூத்துக்குடி கலெக்டர் அவங்க வந்து ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனே வந்து அந்த புத்தக திருவிழா பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்று 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை வந்து தூத்துக்குடியில் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே வந்து அந்த புத்தக திருவிழா வந்து நடக்குது. முக்கியமாக இதில் வந்து நிறைய போட்டிகள் வந்து வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஸ்கூல் வைஸாக, அதாவது கிளாஸ் வைஸாக வந்து நிறைய போட்டிகள் வச்சுருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்து புத்தகம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து 20% வந்து ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நீங்கள் புத்தக திருவிழா போனீங்கன்னா 10% ஆஃபர் வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே இருக்கும். 20% ஆஃபர்லாம் வந்து நானே கேள்விப்படுதில்லை. நான் நிறைய புத்தக திருவிழா போயிருக்கேன். சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கட்டும், அவ்வளோ பெரிய புத்தக திருவிழாலே வந்து 20% ஆஃபர்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. பட் ஃபஸ்ட் டைம் வந்து 20% ஆஃபர், அது வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுருந்தா, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து போட்டுட்டு வந்திருந்தா வந்து 20% ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சா அந்த சின்ன பிள்ளைங்க வாங்கி ஒரு 20 ரூபா, 30 ரூபா, ஒரு 50 ரூபாய்க்கு கூட புத்தகம்லாம் கிடைக்கும் ஒரு 20% ஆஃபரோட. அப்படின்றக்கப்போ அவங்க வாங்கி அந்த சின்ன புத்தகத்துலேருந்து வாசிப்பு பழக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து இன்னும் நிறைய புத்தகங்கள் வாங்க வைக்கும் அதோட நாள். ஸோ ஏன் வந்து இந்த 20% ஆஃபர் வந்து அந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க? ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து போட்டு வந்தால் வந்து 20% ஆஃபர்னு சொல்லியிருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து ஸ்கூல்லேருந்து நம்ம வந்து புத்தகத்தை போய் சேர்ப்போம். ஸ்கூல்லேருந்து ஒரு புத்தகத்தை சேர்க்கும் போது ஸ்கூல் பாடத்தை தவிர அவுட் சைடில் உள்ள வாழ்க்கையும், அந்த வாழ்க்கைக்கான அனுபவங்களையும், அதிலிருந்து ஒரு பக்குவமும், அதிலிருந்து ஒரு நிதானமும் அவங்களுக்கு வந்து நிறையாவே வந்து கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து அவங்க அந்த புத்தகத்தில் படித்த நாலேஜை வந்து அடுத்தவங்களுக்குமே ஷேர் பண்ணிப்பாங்க. அது அப்படியே அடுத்தடுத்து நாலேஜ் ஷேரிங்கில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று வந்து புத்தகமுமே வந்து கை மாறி அடுத்தவங்கள்ட்ட வந்து போய்கிட்டே இருக்கும். புத்தகமும் இலக்கியம் பற்றி நிறைய புரிய ஆரம்பிக்கும். ஸ்கூலை தவிர வந்து வெளி உலகத்தை பற்றியோ, சமூகத்தை பற்றியோ, அரசியலை பற்றியோ, இங்கே உள்ள சில அடக்குமுறைகளை பற்றியோ, சில தீண்டாமை பற்றியோ, மனிதம் பற்றியோ, அறம் பற்றியோ வந்து நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அதனால தான் வந்து புத்தகத்தை வந்து இப்போயே வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து சேர்க்குறாங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு 20% ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்னோட புரிதலாக வந்து இருக்குது. ஏன்னா வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப முக்கியன்றது வந்து நம்ம இந்த சேனலில் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இந்த புத்தக திருவிழா வந்து எடுத்தோடனே வந்து 20% ஆஃபர், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தால் 20% ஆஃபர்னு சொன்னால் வந்து எனக்கு இவ்வளோ விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஏன்னா வந்து புத்தகம் வந்து நிறைய காசு போட்டு வாங்கணுமான்னு சொல்லி யோசிப்பாங்க. 20 ரூபாய்க்கு போனாலும் உங்களுக்கு புத்தகம் இருக்கும், 5 ரூபாய்க்கு கூட புத்தகம் இருக்கும், 2 ரூபாய்க்கு கூட வந்து சீர் வாசகம் மாட்டம் வந்து கயிறுன்ற அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து 1 ரூபா 2 ரூபாய்க்குலாம் போட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் 20 ரூபா 30 ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட அந்த 30 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒரு புத்தகம் வந்து உங்களுக்கு வாங்கலாம். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனு. இன்னொன்று இந்த புத்தக திருவிழா வந்து வேறு என்ன நடக்குதுன்னா வந்து யாரெல்லாம் வந்து இதில் வந்து இன்னொன்று முக்கியமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா வந்து ஸ்கூலில் வந்து சேமிக்கிறாங்க புக் வாங்குறதுக்குனே வந்து. அதாவது ஒரு உண்டியல் ஒரு சேவிங்ஸ் பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் எல்லாமே வந்து காசு போட்டு அதை எவ்வளோ வேணாலும் சேர்த்து வைக்கலாம். அதை வந்து கொண்டு வந்து நம்ம புக் ஃபெஸ்டிவலில் வந்து புத்தகம் வாங்கலாம். அதாவது எந்த ஸ்கூல்லேருந்து அதிகமாக சேர்த்து வச்சு காசு கொண்டு வந்து புத்தகம் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூல் வாரியாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸுன்னு கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு ஆர்வமாக வரும். அந்த ஸ்கூல் ரீதியாக வந்து கொடுக்கும்போது அந்த ஸ்கூலுக்குமே வந்து ஒரு ரெகக்னைஸ் ஆகும். பரவாயில்லப்பா நம்ம ஸ்கூல் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி புத்தகமே பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னு சொல்லி அதை அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து புத்தகமா அப்போ புத்தகம் சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு வாசிப்பு பழக்கம் கூட ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது செகண்ட். இது ஃபஸ்ட்டு வந்து அந்த 20% ஆஃபர். அதுக்கப்புறம் வந்து அந்த சேமிப்பு கணக்கில் வந்து யார் அதிகமாக சேர்த்து வச்சு புத்தகம் வாங்குறாங்களோ அந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மூணாவது விஷயம் என்ன வந்து எப்போவுமே வந்து கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, சிறுகதை போட்டி, அதுக்கப்புறம் வந்து மாறுவேட போட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஓவிய போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போட்டிகள் வந்து கிளாஸ் வரையாக பிரித்து வைக்கிறாங்க. அதாவது வந்து 5th வரையும் ஒரு கேட்டகரி, 9th வரையும் ஒரு கேட்டகரி, 12th வரையும் ஒரு கேட்டகரின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, மாறுவேட போட்டி, அப்புறம் வந்து சிறுகதை எழுதுறதுக்கு போட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வச்சு கிளாஸ் வாரியாக வந்து செக்ரிகேட் பண்ணி ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட சில திறமைகள்லாம் வந்து இதுலேருந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சின்ன சின்ன திறமைகள் வெளியில் வரும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரைஸோ இல்லை அவங்களுக்கு சின்னதாக ஒரு ரெகக்னேஷனோ கிடைக்கும் போது, இல்லை அட்லீஸ்ட் நாமினேஷனில் வந்து அவங்க வரும்போது
அவங்களுக்குமே தெரியும், ஓகே பரவாயில்ல, நமக்கு இந்த மாதிரி ஒரு திறமை இருக்குது போல், இதிலேருந்து நம்ம வந்து இதை நம்ம அடுத்த கடத்து கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்காக இதையுமே வந்து பண்ணுறாங்க. ஸோ 4வது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்கூல் டீச்சர்ஸுக்குமே வந்து போட்டு வைக்கிறாங்க. அதாவது புத்தகம் ரிலேட்டடாக வந்து என்னை மாற்றிய புத்தகம், அதாவது வந்து ஏதாச்சும் ஒரு புத்தகம் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கோ ஏதோ வச்சு அவங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸுக்குமே வைக்கிறாங்க. நான் வந்து எல்லா புக் ஃபெஸ்டிவல்லையுமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். கட்டுரை போட்டி வைப்பாங்க, ஓவிய போட்டி வைப்பாங்க, கவிதை போட்டி வைப்பாங்க, சிறுகதை போட்டி வைப்பாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போட்டி வைப்பாங்க, கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி நடனம் அது ரிலேட்டடாக நிறைய நடக்கும். பட் ஃபஸ்ட்டு டீச்சருக்கு வந்து ஒரு போட்டி வைக்கிறது வந்து இந்த ஒரு புக் ஃபெஸ்டிவல் தான் நான் பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் புக் ஃபெஸ்டிவல் எல்லாமே பார்க்கும்போது டீச்சர்ஸுக்குன்னு சொல்லிட்டு பெருசாக இதுவரை எதுவும் பண்ணதில்லை. பட் இந்த இதில் என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதில் அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு திறமைகள் அவங்க கொண்டு வந்து இங்கே புக் ஃபெஸ்டிவலில் வந்து அந்த திறமையை வந்து அவங்க காமிக்கும் போது அவங்களுக்குமே வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு டீச்சருக்கு வந்து கிடைக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷனாக இருக்கும். அந்த ஸ்கூலுக்குமே வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷனாக இருக்கும். அவங்க சைட்லேருந்து அந்த வாசிப்பு பலன் கூட நிறைய பேர்த்திட்ட அப்படியே போய் ஆரம்பிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்குமே வச்சுருக்குது. இதுதான் வந்து இது, அதாவது 20% ஆஃபரு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து போட்டி, அப்புறம் வந்து யூனிஃபார்மோட வந்து 20% உங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டீச்சருக்குமே போட்டி வைக்கிறாங்க. அதுமாதிரி ஸ்கூல் ரீதியாக வந்து சேமிப்பு கணக்கு, யாரெல்லாம் வந்து அதிகமாக சேமித்து வச்சு புக் வாங்குறீங்களோ அவங்களுக்குமே வந்து ஸ்கூல் ரீதியாக வந்து ப்ரைஸ் தராங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த தூத்துக்குடி புக் ஃபெஸ்டிவலில் வந்து நடக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புக்கு வாங்குறீங்களோ இல்லையோ, சும்மா போய் அந்த புக் ஃபெஸ்டிவலை வந்து ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு மட்டும் வாங்க. அட்லீஸ்ட் 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு புத்தகம் கூட அங்கேருந்து உங்களுக்கு வாசிப்பு பழக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது உங்களை இன்னும் நல்ல ஒரு இடத்துல போய் நிறுத்தும் அப்படின்றதான் வந்து என்னோட நம்பிக்கை. ஸோ இன்னொன்று என்னென்னா வந்து அப்போ அங்கே கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும், டான்ஸ் நிறைய நடக்கும், அது தாண்டி நிறைய போட்டிகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்குமே வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குமே வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு புக் ஃபெஸ்டிவலில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும், பாட்டு போட்டி நடக்கும், மேடை நிகழ்ச்சிகளுமே நிறையா நடக்கும். அதுலேருந்து பிள்ளைங்க இன்ஸ்பயர் ஆகி அது மூலியமாக திறமையை வளர்த்துக்கிறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து அந்த புத்தக ஃபெஸ்டிவல் போய் பார்க்கும்போது அங்கேருந்து 1-2 புத்தகம் வாங்கி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இன்னொன்று எப்போவுமே வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே பெரிய பெரிய ஆசிரியர்கள், பெரிய எழுத்தாளர்கள், பெரிய அறிஞர்கள், அப்புறம் வந்து பேராசிரியர்கள், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக வந்து பேசுகிறவங்க, நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், அப்புறம் வந்து ரிட்டையர்டு IAS ஆனவங்க, போலீஸ் அதிகாரிகள், பெரிய உயர் பதவி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. 10 நாள் வந்து 10 பேர் கூட ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு நாள் போய் அந்த ஒருத்தர் பேசுகிறதுல வந்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் அவர் யாருன்னு சொல்லி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவரமாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைனா அவர் என்னென்ன புத்தகம் எழுதியிருக்காருன்னு சொல்லி அந்த புத்தகத்தை படித்து அதுலேருந்து உங்களுக்கு உங்கள் லைஃப் வந்து அடுத்த கடத்துக்கு எடுத்து போகலாம். அதனால் இதுவுமே நிறையா நடக்கும். நிறைய பேச்சுக்கள், உரைகள்லாம் வந்து நடக்கும். அதுலேயும் போய் நீங்கள் போய் கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தா கூட அதுவுமே வந்து ஒரு பெரிய நாலேஜ் ஷேரிங்காக தான் இருக்கும். அவங்க நமக்கு ஷேர் பண்ணுவாங்க, நம்ம நிறைய எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன் நான் வந்து ஒரு பேச்சில் வந்து இன்ஸ்பயர் ஆவீங்கன்னு ஈஸியாக சொல்கிறேன்னா, நான் வந்து யதார்த்தமாக சும்மா வந்து சினிமா ரிலேட்டடாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்து அவர் இன்டர்வியூ பார்க்க ஆரம்பித்து அவர் யாருன்னு தேட ஆரம்பித்து அவர் ஒரு பெரிய ரைட்டர்னு தெரிஞ்சு அவர் புத்தகத்தை தேடி படிக்க ஆரம்பித்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோ புத்தகம் போட்டிருக்கேன்னா அவரோட அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பீச் தான் வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இப்போ நிறையா புத்தகங்கள் வாங்கியிருக்கேன், நிறையா படிக்கிறேன், நிறையா சொல்கிறோம், நிறையா தெரிஞ்சுக்கிறோம், நிறையா பக்குவம் வருது, நிறையா நிதானம் வருது, நிறையா பேரோட வாழ்க்கை வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்குது. பழைய வரலாறுகள் வந்து தெரிய ஆரம்பித்தோன்னே இப்போ நடக்கிறது என்ன விஷயம் சொல்லி நமக்கு சில இது புரிஞ்சுக்க வருது. அப்படின்றப்ப இவ்வளோ நாலேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. அது வந்து அந்த ஒரே ஒரு வீடியோ பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனால. அதனால் நீங்கள் புத்தகம் ஃபெஸ்டிவல் போகும்போது கலை நிகழ்ச்சிகள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், இல்லைனா அங்கே நடக்கிற போட்டிகள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், இல்லைனா அங்கே இருக்க புத்தகங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், இல்லைனா அங்கே வந்து யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள பார்த்து கூட இன்ஸ்பயர் ஆகலாம். சில நேரத்தில் சினிமா பிரபலம் கூட வந்து பேசுவாங்க, பரவாயில்லையே அப்படி சினிமா பிரபலம் வந்து பேசி அவங்கள்ட்ட இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தா கூட அதுவுமே நல்லது. எண்ட் ஆஃப் த டே வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தகங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் டைம்லேயே இருந்து போனால் தான் இன்னுமே நல்லா அவங்கள்ட்ட போய் பதியும். அதுதான் வந்து இவங்க இவ்வளோ போட்டிகள் வச்சு அதை வந்து என்கரேஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் வந்து என்னோட புரிதலாக வந்து இருக்குது. நூலகத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா வந்து எல்லா ஸ்கூல்லையும் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து எந்தெந்த ஸ்கூலாக இருக்கும், அதாவது ஆரம்பப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி வாரியாக பிரித்து எந்தெந்த பள்ளிகள்லாம் வந்து நூலகங்கள் வந்து இருக்குதோ அந்த நூலகங்களில் வந்து இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு லைப்ரரியோ வந்து அதுக்குமே வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதாவது வந்து தொடக்கப்பள்ளினா வந்து அந்த தொடக்கப்பள்ளி அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளோ தொடக்கப்பள்ளி இருக்கோ அங்கே நூலகம் இருந்தால் அதில் எந்த பள்ளியில் வந்து நூலகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கும்,
அப்புறம் வந்து மேல்நிலைப் பள்ளியோ இல்லை உயர்நிலைப் பள்ளியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸ் அந்த தகுந்த மாதிரி வந்து அது ரிலேட்டடாக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்கூலில் லைப்ரரி இருக்கோ அதை எந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க நடத்துகிறாங்க எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அதெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இது வந்து எப்படின்னா வந்து ஸ்கூலில் வந்து லைப்ரரியை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா எப்போவுமே வந்து ஸ்கூலில் லைப்ரரி இருக்கும், அதை நம்ம போகவே மாட்டோம். எப்போல்லாம் வந்து புத்தகம் வாசிப்பு பழக்கம் வந்து அந்த அருமை தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து நம்ம லைப்ரரிக்கு வந்து போனதே இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கில்ட் வரும். எனக்குமே நிறைய கில்ட் வந்திருக்கு. அதாவது வந்து நக்கல் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம வந்து யாரா லைப்ரரிக்கெலாம் போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் உண்மையிலே சொல்கிறோம் அதில் அவ்வளோ நாலேஜ் வந்து அடங்கி கிடக்கு. நமக்கு தான் வந்து அந்த லைப்ரரியோட அருமை வந்து ரொம்ப ரொம்ப தெரியாமல் இருக்குது. அது ஒரு வயசுக்கு மேலே தான் தெரியுது. பட் அட்லீஸ்ட் அது வயசுக்கு மேலேயா தெரியுது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் படணும் போல். அதாவது இந்த ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி இன்னிலேருந்து நீ மாற்றினா கூட நிறைய விஷயத்த மாற்றிக்கலாம். இத்தனை வருஷம் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சி கஷ்டப்படுறத விட இன்னிலேருந்து நீ நினச்சா நிறைய விஷயத்த மாற்றலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நமக்கு தெரியுது அப்படின்றத வந்து என்னை பற்றி நான் நினச்சிக்கிறது. ஸோ நூலகம் ரிலேட்டடாக வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் வந்து பெஸ்ட் நூலகம் வந்து இது இருக்கும். அதை வந்து அந்த தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி அது வாரியாக வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து இதில் வந்து சூப்பராக இருக்குது. அந்த லைப்ரரியை வந்து அந்த ஸ்கூலில் உள்ள லைப்ரரியை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் அதை வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து கடிதங்கள் எழுதுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து கடிதங்கள் எழுதணும். அதாவது வந்து இந்த புத்தக ஃபெஸ்டிவலுக்கு புத்தகம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கடிதங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த எழுத்து பழக்கத்தை வந்து கொண்டு வரணும். அந்த சிறுகதை எழுதுறது அந்த எழுத்து பழக்கம் வந்து இப்போலேருந்து வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி நீங்கள் போடணும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு. அதாவது இந்த புத்தக ஃபெஸ்டிவலை பற்றியோ அதுக்கப்புறம் புத்தக ஃபெஸ்டிவலுக்கு வரணும் அப்படின்றத பற்றியோ வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து லெட்டர் எழுதணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டி வைக்கிறாங்க. எந்த ஸ்கூல் வந்து அதிகமாக லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்களோ அந்த கவுண்ட் பார்த்து அந்த ஸ்கூலுங்களுக்குமே வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட போட்டிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து புக் ஃபார் வால் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாகவும் வந்து ஏதோ ஒரு போட்டி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தூத்துக்குடி புக் ஃபெஸ்டிவல் வந்து முழுக்க அவளுக்கு வந்து புத்தகத்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து புத்தகத்தை கொண்டு போய் பசங்கள்கிட்ட சேர்த்துடணும், ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து புத்தகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து சேர்த்துடணும், ஏதாச்சும் ஒரு வழியில் வந்து புத்தகத்தை கொண்டு போய் எவ்வளோ சீக்கிரம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுற மாதிரி தான் தெரியுது. இதில் இந்த இவ்வளோ போட்டிகள் வந்து வைக்கும்போது எப்படியாச்சும் மக்கள் வந்து உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து போராடுறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கீங்களோ தாராளமாக போய் கலந்துக்கோங்க. ஒரு புக்கு வாங்கினாலும் கூட கண்டிப்பாக அந்த புக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றலாம். அதுலேருந்து ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். இல்லை அங்கே புக்கே வாங்க போல் சும்மா போய் பார்த்து அங்கே நடக்கிற போட்டிகள் மூலமாக உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி உங்களோட திறமைகள் வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்த இதில் வந்து நீங்களுமே கலந்துக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களாம் பாட்டு பாடி நானுமே பார்த்துருக்கேன் புக் ஃபெஸ்டிவலில். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வயசு 5 வயசு பிள்ளைங்களாம் வந்து ஒரு எல்கேஜி படிக்கிறவங்களாம் வந்து போய் மேடையில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி அடுத்த டைம் நீங்கள் கலந்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலை நிகழ்ச்சிகள் பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகலாம், இல்லை அங்கே புத்தகங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், அங்கே வந்து பேசுகிறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் யாராச்சும் வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம பேசலாம், அவங்கள்ட்ட ஆசைக்காக வந்து புக்கில் வந்து சைன் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் யாருக்காச்சும் கல்யாணத்துக்கு வந்து ஏதாச்சும் புத்தகமாக கொடுக்குறீங்கன்னா அதில் சைன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நல்ல விஷயம் நிறைய இருக்குது. புத்தக ஃபெஸ்டிவல் ஆரம்பித்தாவே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் போய் கலந்துக்கோங்க, அதை நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் இந்த ஒரு 4-5 வருஷத்தில் வந்து நிறைய எல்லா சிட்டிலையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன தான் வந்து அந்த புக் ஃபெஸ்ட்டில் வந்து நிறைய லாபம் அந்த ஸ்டால் வந்து ஏகப்பட்ட ஸ்டால் 100-150 ஸ்டால் இருக்கும். ஏகப்பட்ட பதிப்பாளர்கள் வந்து வருவாங்க, ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் வருவாங்க. என்ன தான் அவங்களுக்கு வந்து புக்கு அதிகமாக விற்காமல் அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டாலும் இது வந்து மக்களுக்காகவே வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து இது கவர்மெண்ட்டுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ தாராளமாக போங்க. தூத்துக்குடி புக் ஃபெஸ்டிவல் 22லேருந்து 31 வரை நடக்குது. கலந்துக்கோங்க, படிங்க, வாசிங்க. ஸோ வாசிச்ச பழக்கம் வந்து எல்லாத்திட்டையுமே வந்து அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.